புதிதாக சிக்கிய ரவுடி பேபி சூர்யா இனி தப்பிக்கவே முடியாதாமே. மதுரை மாவட்டம் திருநகரைச் சேர்ந்தவர்தான் சுப்புலட்சுமி. ஆனால் இவரை சுப்புலட்சுமி என்று சொன்னால் யாருக்கும் அதிக அளவில் தெரிய வாய்ப்பில்லை. இவர் டிக்டாக்கில் ரவுடி பேபி சூர்யா என்ற பெயரில் கணக்கு தொடங்கி வீடியோக்கள் வெளியிட்டு மிகவும் பிரபலமாகி வந்தவர். ஆனால் அடிக்கடி மிகவும் ஆபாசமாக பேசியும் ஆண் பெண் இருப்பாளர்களை தரக்குறைவாக பேசுவது, அது குறித்த வீடியோக்கள் பதிவிடுவது போன்ற வேலைகளை செய்து வந்தார். இதனால் ரவுடி பேபி சூர்யா மீது பல வழக்குகள் தொடரப்பட்டது. அப்போது கூட இவர் திருந்தவில்லை. தற்போது மீண்டும் இவர் வேலையை காட்டியுள்ளார். கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சித்ரா எனும் பெண் தனது கணவர் 2 குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார். மேலும் மக்கள் பார்வை கல்வி அறக்கட்டளையும் நடத்தி வருகிறார். அதோடு மக்கள் பார்வை என்ற யூடியூப் சேனலையும் நடத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் சமூக வலைதளங்களில் ரவுடி பேபி சூர்யா ஆபாசமாக பேசுவதாக கூறி கோவையில் அவர் புகார் அளித்திருக்கிறார். மேலும் ரவுடி பேபி சூர்யா மற்றும் அவரது நண்பர் சிக்கந்தர் எனும் சிக்கா, சூசை மேரி, ஹரிக்குமார் ஆகியோர் சித்ராவுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுவதாகவும் கூறியுள்ளார். அது மட்டுமின்றி ரவுடி பேபி சூர்யா தனது மீது கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கவில்லை என்றால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டியுள்ளார் என்றும் சித்ரா புகார் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு கொலை மிரட்டல்கள் தொடர்ந்து வருவதால் சித்ரா மிகவும் அச்சமடைந்திருக்கும் நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் மதுரை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த நிலையில் இவர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய வீடியோ ஒன்று தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. அதில் சித்ரா தான் வைத்திருக்கும் டிரஸ்டின் மூலம் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகளை செய்து வருவதாகவும், இந்த நிலையில் சிக்கந்தரின் மனைவி என்ற பெயரில் ஒருவர் என்னை தொடர்பு கொண்டார். யூடியூப் சேனல் மூலம் உதவி கேட்டதால் சூர்யா தனது கணவரை எடுத்துக்கொண்டதாகவும் 2 குழந்தைகளை வைத்து கஷ்டப்படுவதாகவும் கூறி உதவி கேட்டார். அதனால் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 1,74,000 ரூபாய் வரை பணம் கொடுத்து உதவி இருப்பதாகவும், இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் சூர்யா தன்னிடம் வந்து பிரச்சனை செய்ததால் புகார் செய்தேன் என்று கூறுகிறார். இதனைத் தொடர்ந்து சூர்யா மதுரையில் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு சிக்கந்தரின் மனைவி என்று கூறியவர் மீது சந்தேகம் இருந்ததால் அவரின் ஆதார் கார்டை வாங்கி பார்த்துள்ளார் சித்ரா. அதில் இவரது கணவரின் பெயர் என்று கூறிய பெயர் இல்லை. அதற்கு பதிலாக ஆனந்த் என்ற பெயர் இருந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து எதற்காக இப்படி ஆள் மாறாட்டம் செய்து ஏன் இவ்வளவு பணத்தை என்னிடம் இருந்து வாங்கினீர்கள் என்று கேட்டு அவர்களின் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறிவிட்டு தனது யூடியூப் சேனலில் அவர்களை பற்றிய ஒரு எச்சரிக்கை பதிவையும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் கோபமடைந்த அவர்கள் தனக்கு கொலை மிரட்டலும் விடுத்தனர். மேலும் தன்னுடைய டிரஸ்டில் உள்ள குழந்தைகள் புகைப்படம், தன்னுடைய புகைப்படம் மற்றும் எனது மகளின் புகைப்படத்தை தவறாக எடிட் செய்து அதனை தவறான இணையதளங்களில் பதிவிடுகின்றனர். இது தொடர்பாக பல இடங்களில் புகார் கொடுக்க சென்றேன். ஆனால் அவர்கள் இப்படி தவறான புகைப்படம் போட்டதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும், ஆனால் பணம் வாங்கியதற்கு வேண்டுமானால் நடவடிக்கை எடுக்கின்றோம் என்று காவல்துறையினர் கூறுகின்றனர் என மன வருத்தத்துடன் தெரிவிக்கிறார். இது குறித்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது.